தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். ஆதித்யா L1 விண்கலம் ஒளிவட்ட பாதையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. 178 நாட்கள் பயணித்து முதல் ஒளிவட்ட பாதையை நிறைவு செய்ததாக இஸ்ரோ அறிவிப்பு. புதுக்கோட்டையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பொய் வழக்கு போட்டு கட்டி போட்டு கொடூரமாக தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் கண்ணீர் மல்க புகார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரதம். காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெறும் என பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு அறிவிப்பு. தேசத்தை பிளவுபடுத்தும் வதந்திகளை காங்கிரஸ் பரப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் தவறான தகவல்களை கூறிய ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கு தண்ணீர் கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி. அவையில் தனது பேச்சுக்கு இடையூறு ஏற்படுத்தியவருக்கு பிரதமர் மோடி தண்ணீர் கொடுத்த காட்சி வைரல். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் கார்கே சபாநாயகர் தன்கர் இடையே காரசார விவாதம். மாநிலங்களவை சபாநாயகர் தன்கர் சாதி அடிப்படையில் செயல்படுவதாக கார்கே பகிரங்க குற்றச்சாட்டு. மாணவர்களை நாங்கள் படியுங்கள் என்று கூறினால் ஆட்சியாளர்கள் குடியுங்கள் என்று கூறுகின்றனர். விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். வாக்குக்காக அதிமுக தலைவர்கள் படத்தை மற்ற கட்சிகள் பயன்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை அதிமுகவினர் ஆதரிக்கக்கூடாது என இபிஎஸ் உத்தரவு. தமிழகத்திற்கு உதயநிதி சபரீசன் என 3 முதலமைச்சர்கள் உள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். 4 மேயர்களை திமுக மாற்றப்போவதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் அண்ணாமலை பேட்டி. திருச்சியில் கடலை வியாபாரியை மிரட்டி ஓசியில் கடலை வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் வீடியோ வைரலானதால் ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதா சஸ்பெண்ட். 120க்கு மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு காரணமான சொற்பொழிவாளரின் அறக்கட்டளையில் போலீசார் சோதனை. சொற்பொழிவாளர் போலே பாபா தலைமறைவாக உள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தகவல். ஹாட்ரஸ் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பில் தலா 2 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள். அசாம் அருணாச்சல் மாநிலங்களில் மழை வெள்ளம் மீட்பு பணிகள் தீவிரம். அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் நேரில் ஆய்வு. கனமழையால் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தால் மக்கள் பாதிப்பு. திருவள்ளூரில் 1 லட்சம் கட்டினால் 4 லட்சம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை காட்டி மோசடி. ஓய்வு பெற்ற ஆசிரியரின் குடும்பத்தை நம்பி 87 கோடி ரூபாய் பணத்தை இழந்த திருவள்ளூர் மக்கள். வைகை அணையில் இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. 6739 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுபான கொள்கை ஊழல் வழக்கு விசாரிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதி. அரவிந்த் கெஜ்ரிவால் போல முதலமைச்சர் ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார் என பரபரப்பு பேட்டி. பொன்னேரி அருகே அரசு நிலத்தில் இருந்த 50க்கு மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டியளிப்பு. தனியாருக்கு வழி ஏற்படுத்த பனைமரங்களை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தடையின்றி தொடர்வதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். மாணவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக வெளியான தகவலுக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவ நிர்வாகம் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியருடன் பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் சந்திப்பு. திட்டமிட்டபடி வரும் 5ஆம் தேதி சாலை மற்றும் ரயில் மறியல் நடைபெறும் என தகவல். புதுச்சேரி மாநிலத்தில் 35,000 ரேஷன் கார்டுகளை நீக்க அரசு முடிவு. ரேஷன் கார்டு விவரங்கள் விரைவில் இணையதளத்தில் வெளியிடப்படும் என புதுச்சேரி அரசு தகவல். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு ஐநா கோரிக்கை. இது தங்கள் உள்நாட்டு விவகாரம் என ஐநா குழுவிற்கு பாகிஸ்தான் அரசு பதில். 2026 T20 உலகக்கோப்பை தொடருக்கு இந்தியா உள்ளிட்ட 12 அணிகள் நேரடியாக தகுதி. எஞ்சிய 8 அணிகள் தகுதிச் சுற்று போட்டிகள் மூலம் தேர்வு செய்யப்படும் என ICC அறிவிப்பு.